பிளவுஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் யோசிக்கிற விஷயம் என்னன்னா, நம்ம கட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டிச்சிங் பண்ணிட்டு போடும்போது ஃபிட்டிங் வந்து பர்ஃபெக்ட்டா இருக்கணும்ன்ற மாதிரி யோசிப்பாங்க. ஆனா நிறைய பேருக்கு வந்து அந்த பர்ஃபெக்ட்ன்றது வரவே வராது. அதெல்லாம் வரணும் பர்ஃபெக்ட், நீங்க யோசிக்கிற மாதிரியே பிளவுஸ் வந்து ஃபிட்டிங் எல்லாம் பக்காவா இருக்கணும்னா நான் சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. மேக்ஸிமம் அந்த ஃபிட்டிங் நம்ம வர வச்சிடலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம கட்டிங் பண்றதுல இருந்து ஸ்டிச்சிங் பண்ற வரைக்கும் ப்ராப்பரா எப்படி பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணணும். இப்போ நம்ம பிளவுஸை பொறுத்த வரைக்கும் மெஷர்மெண்ட் என்ன பக்காவா எடுக்கணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, லென்த், ஷோல்டர், அப்பர் பஸ்ட், மிட் செஸ்ட், லோவர் செஸ்ட், அதே மாதிரி வந்து ஃப்ரண்ட் நெக் அண்ட் பேக் நெக். எப்பவுமே ஃப்ரண்ட் நெக் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது பேக் நெக் மெஷர்மெண்ட் எடுக்கும்போதும் சரி கிராஸ்ல எடுக்கணும். அதே மாதிரி வந்து ஸ்லீவ் லென்த், ஸ்லீவ் உடைய பைசப், அதுக்கப்புறம் இந்த ரவுண்டு, அதுக்கப்புறம் ஆர்மோல் மெஷர்மெண்ட், இது மட்டும் நீங்க பக்காவா எடுத்துட்டு ஸ்டிச்சிங் பண்ணுங்க. ஸ்டிச்சிங் பண்ணும்போது நீங்க நடுவில் ஏதாவது மெஷர்மெண்ட் டவுட் இருக்குன்னா நீங்க கண்டிப்பா அதை செக் பண்ணீங்க. அதே மாதிரி பிளவுஸ் தைச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அப்பர் செஸ்ட், மிட் செஸ்ட், இடுப்பு, அதே மாதிரி வந்து ஆர்மோல் மெஷர்மெண்ட், இதை ஒன்ஸ் நீங்க செக் பண்ணீங்க உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டா வந்துடும். நீங்க இதை நான் சொல்ற மாதிரியே ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்களுக்கு கரெக்டா இருக்கும்.